அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைபெற்று முடிந்த 2025 ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் கிரிக்கெட் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவார் அப்படின்னு கடந்த சில வாரங்களாகவே பரவலாக பேசப்பட்டு வந்ததுங்க. இந்த நிலையில் 2027 ஒருநாள் உலகக்கோப்பையை குறிவைத்து ரோஹித் சர்மா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது ரோஹித் சர்மா தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலையும் பகிர்ந்திருக்காரு. இதனால் அவருடைய ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு, அவர் எடுத்த அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடைபெற்று முடிந்த 2025 ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் கிரிக்கெட் டிராஃபி தொடருடைய இறுதிப் போட்டியுடன் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவார் அப்படின்னு கடந்த சில வாரங்களாகவே பரவலாக பேசப்பட்டு வந்துச்சுங்க. ஏற்கனவே T20 உலகக்கோப்பை தொடர வென்ற கையோடு T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர கைப்பற்றியதுக்கு பிறகு ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்துவிட்டு டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் இன்னும் சில ஆண்டுகள் கவனம் செலுத்துவார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் நடைபெற்று முடிந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ரோஹித் சர்மா தான் தற்போதைக்கு ஓய்வு பெறும் எந்த திட்டத்தையும் கையில் வைத்திருக்கல அப்படின்னும், ஓய்வு குறித்த எந்த எண்ணமும் தற்போது எனக்கு வரலை அப்படின்னும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக நிச்சயம் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக விளையாட விரும்புகிறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது 37 வயதுடைய ரோஹித் சர்மா எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் 38 வயதை பூர்த்தி செய்ய இருக்கார். அதற்கு அடுத்து 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் போது அவருடைய வயது 40 ஆகிடும். அதனால் ரோஹித் சர்மா 40 வயது வரைக்கும் விளையாடுவதற்காகவும் அடுத்த உலகக்கோப்பை தொடர் வரைத்தான் ஃபார்மில் கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கிய முடிவை உடனே கையில் எடுத்திருக்காராம். அது குறித்த தகவல் தற்போது வெளியாகி அனைவரது மத்தியிலையும் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் இன்னும் 2 ஆண்டுகள் தன்னுடைய உடற்தகுதி மற்றும் பேட்டிங் ஃபார்ம் ஆகியவை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அபிஷேக் நாயருடன் அவர் இணைந்து பணியாற்ற உள்ளதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இந்திய அணியின் வீரர்களான தினேஷ் கார்த்திக் மற்றும் KL ராகுல் ஆகியோர் ஃபார்ம் தடுமாற்றத்தை சந்தித்த போது அபிஷேக் நாயர் தான் அவர்களுக்கு உதவி இருந்தார். தற்போது இந்திய துணை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய அவருடன் ரோஹித் சர்மா பயணித்து வரக்கூடிய வேளையில் தனிப்பட்ட முறையில் அவருடன் அடுத்த 2 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையிலையும் பயிற்சி எடுக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தனது உடற்தகுதி எவ்வாறு இருக்க வேண்டும், பேட்டிங் பயிற்சிகள் எவ்வாறு இருக்கணும், உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்த பல்வேறு விஷயங்களில் அபிஷேக் நாயரின் அறிவுரை கேட்டு அவருடன் பயணித்து 40 வயது வரை விளையாட ரோஹித் சர்மா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுதுங்க. அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா IPL 2025 T20 டிராஃபி, அதாவது T20 கிரிக்கெட் தொடர் வந்து மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் கோலாகலமாக துவங்குச்சு. அந்த தொடரில் முதல் கோப்பையை வெல்லும் முனைப்புடன் டெல்லி அணி விளையாட இருக்காங்க. அந்த அணிக்காக விளையாட இங்கிலாந்தை சேர்ந்த இளம் நம்பிக்கையின் நட்சத்திர வீரர் ஹரி பரூக் 6.25 கோடி என்ற நல்ல தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கார். சமீப வருடங்களாகவே 3 வகையான கிரிக்கெட்லையும் இங்கிலாந்துக்காக அவர் ஓரளவு நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தியும் வருகிறார். அதனால் அவரை டெல்லி அணி 2025 IPL தொடரில் தங்களுக்காக விளையாடுவதற்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் IPL 2025 தொடரில் இருந்து விலகுவதாக ஹரி பரூக் அறிவித்தும் இருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடுவதற்கு தேவையான பயிற்சிகளை செய்வதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஹரி பரூக் கூறியிருக்கார். இதற்காக டெல்லி நிர்வாகம் மற்றும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் அறிவித்திருக்கார். இந்த நிலையில்
IPL தொடரில் அடுத்த 2 வருடங்கள் ஹரிபருக் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக PCCI நிர்வாகி நேஷனல் டெய்லி பத்திரிகையில் உறுதி செய்திருக்காரு. அதாவது சமீப வருடங்களாகவே இப்படி ஏலத்தில் பங்கேற்று விலை போகும் வீரர்கள் கடைசி நேரத்தில் ஏதேனும் காரணங்களை சொல்லி IPL தொடரில் இருந்து வெளியேறுவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. அதனால் கடைசி நேரத்தில் சரியான மாற்று வீரர்களை கண்டறிய முடியாதது IPL அணிகளின் வெற்றியில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அப்படி பாதியில் விளையாடும் வீரர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு IPL அணிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்ட PCCI காயத்தை தவிர்த்து மற்ற காரணத்துக்காக விலகும் வீரர்களுக்கு 2 வருடம் IPL தொடரில் விளையாட தடை விதிக்கப்படும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. தற்போது அந்த விதிமுறையை ஹரிபருக் மீறியதாலேயே 2026 மற்றும் 2027 ஆகிய 2 IPL தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்காரு. கடந்த மாதம் இந்தியாவில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இங்கிலாந்து விளையாட இருந்தது. அந்த தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தாவில் இரவு நேரத்தில் காற்று சுத்தமாக இல்லாததால் வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்தை தம்மால் தெளிவாக பார்க்க முடியாமல் அவுட் ஆனதாக ஹரிபருக் கூறியிருந்தார். அதனால் சென்னையில் நடைபெறும் அடுத்த போட்டியில் காற்று சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புவதாக அவர் இந்தியாவை அவமதிக்கும் வகையிலையும் பேசியிருந்தார். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போதே வருணிடம் வாங்கி கட்டிக்கொண்ட பருக் தற்போது IPL தொடரில் விளையாட தடை பெற்றும் இருக்கிறார். இதை பார்க்கும் ரசிகர்கள் இந்தியாவை அவமதித்ததற்கு நல்ல தண்டனை கிடைத்துள்ளதாக தங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படையாக கூறியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்மையில் நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரை கைப்பற்றிய இந்திய அணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் குறித்தும் ஏமாற்றம் அளித்த வீரர்கள் குறித்தும் பல்வேறு முன்னாள் வீரர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பேசி வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லியும் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்திய அணியினுடைய முன்னாள் வீரரான திலீப் வெங்கட்காருக்கும் இந்த தொடரில் ஏமாற்றம் அளித்த சில வீரர்கள் குறித்தும் அசத்திய சில வீரர்கள் குறித்தும் தனது கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் மிக சிறப்பாக செயல்பட்டாலும் அவர் இறுதிப் போட்டியை வெற்றிகரமாக முடித்து கொடுக்காம சென்றது வருத்தம் அளிக்குது. ஏன்னா இந்திய அணிக்கு 69 ரன்கள் தேவை என்கிற நிலையில் 48 ரன்கள் சேர்த்த ஸ்ரேயஸ் ஐயர் ஏன்னா இந்திய அணிக்கு 69 ரன்கள் தேவை என்கிற நிலையில் 48 ரன்கள் சேர்த்த ஸ்ரேயஸ் ஐயர் தேவையில்லாத முறையில் ஆட்டமிழந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆட்டமிழந்த முறை எனக்கு சந்தோஷத்தை தரலை. போட்டியை முடித்து கொடுக்க வரைக்கும் அவர் களத்தில் நின்றிருக்கணும். அதுபோன்று KL ராகுல் தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறார். அவரது 5வது இடத்தை அவரிடம் வழங்க வேண்டும். ஏன்னா அக்சர் பட்டேல் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அவருடைய பேட்டிங் ஆர்டரில் எனக்கு விருப்பம் இல்லை. வழக்கமான 5வது இடத்துல ராகுல் தான் விளையாடணும். வலது கை இடது கை வீரர்கள் காம்பினேஷன் காரணமாகவே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனாலும் ராகுல் முன்கூட்டியே விளையாடினா அது இந்திய அணிக்கு பெரிய பலனை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் தற்போதுள்ள இந்திய அணியில் அனுபவ வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் இருக்கிறது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலத்தை அளித்து வருகிறது. பெரிய போட்டிகளின் போது தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் இருவரும் இந்திய அணியில் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு எதிரணியும் இந்திய அணியை கண்டாலே பயந்து நடுங்கும். அது மட்டும் இல்லாம அவர்கள் இருவரும் பெரிய தொடர்களில் நிச்சயம் எதிரணியை மனதளவிலையும் செயல்கள்லையும் நிலைகுலைய செய்வாங்க அப்படின்னு திலீப் வெங்கட் சர்க்கார் கூறியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அதே மாதிரி நடைபெற்று முடிந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை இழந்த கையோடு அனுபவ வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு பேசப்பட்ட வேளையில் அவர்கள் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுறத உறுதி செய்திருக்கிறதும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ரசிகர்களுக்கு பெரும் ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே மாதிரி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அண்மையில் நடைபெற்று முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை கைப்பற்றி அசத்தியும் இருந்தது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவில்லை அப்படின்னாலும் ரோஹித் சர்மா சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் அப்படின்னு கடந்த சில வாரங்களாகவே அதிக அளவில் பேசப்பட்டும் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த தொடரில் வெற்றி பெற்றாலும் கேப்டன் பொறுப்பில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கக்கூடிய அவர் தானாக முன்வந்து ஓய்வை அறிவிக்க வேண்டும் அப்படின்னும் பேசப்பட்டிருந்தது. அதோடு அனுபவ வீரர்களான அவங்க இளம் வீரர்களுக்கு வழிவிடும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னும் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தாங்க. ஆனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய ரோஹித் சர்மா தற்போதைக்கு ஓய்வு குறித்து எந்த எண்ணமும் என்னிடம் கிடையாது அப்படின்னும் தொடர்ந்து தான் விளையாடுவேன் அப்படின்னும் திட்டவட்டமாகவே தெரிவித்தும் இருக்கிறாரு.